ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். இந்த பூமியில யார் நம்மை மறந்து போனாலும் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் மறவாதவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை எல்லாரும் மறந்து போவாங்க. உங்களிடத்துல நன்மை பெற்றவர்கள் மறந்து போவார்கள். நீங்க உங்க பிள்ளையை ஆசையா வளர்த்து நல்ல முறையில் கொண்டு வந்து உங்க பிள்ளைகளும் சூழ்நிலையிலே மறந்து போவார்கள். தாய் தகப்பன் மறந்து போவார்கள், நண்பர்கள் மறந்து போவார்கள். எல்லாருக்கும் மறதி உண்டு, எல்லாருக்கும் மறதி உண்டு, எல்லாரும் மறப்பார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை ஒருபோதும் மறப்பதே கிடையாது. இங்கே இப்படிப்பட்ட சூழ்நிலையில சொல்றாங்க, சீயோனா ஆண்டவரை தெரிஞ்சு கொண்ட தேவ ஜனம். அவங்க சொல்றாங்க, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார். ஆண்டவர் எங்களை என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டுட்டாரு. எங்களை என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டார். ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். நம்ம மறந்தா அவர் நம்மளை மறப்பார், மறந்தாலும் நம் கூடவே இருப்பார். நம்ம எப்பொழுது அவருக்கு இடம் கொடுக்கிறோமோ மீண்டும் நம்மிடத்துல வந்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மளை விட்டு ஒருபோது விலகுனதா சரித்திரமே கிடையாது. நம்ம அவரை விட்டு விலகுவோம். இப்போ ரோட்ல போறோம், இப்ப ஒரு 3 வயசு குழந்தையும் நீங்க கூட்டிட்டு ரோட்ல போறீங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இப்ப அது உங்க கையை பிடிக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்களா? நீங்க அது கையை பிடிச்சிருப்பீங்களா? நல்ல ஹைவே, சரியான வேகமா வண்டி வருது, 3 வயசு பிள்ளைய கை நரம்புலாம் பிதுங்கிற மாதிரி யாரு பிடிப்போம் சொல்லுங்க? நம்ம தான் பிடிப்போம். அதை பிடிக்க விட மாட்டோம். காரணம், அது பிடிச்சிச்சுன்னா அது விட்டுரும். அது பலூனை பார்த்தோன்னே என்ன பண்ணிடும்? விட்டுரும். காக்காவை பார்த்தோன்னே விட்டுரும். ஏதாவது பால் கிடந்துச்சுன்னா விட்டுரும். நம்மளும் பாருங்களேன், பூமியில் ஏதாவது ஆசீர்வாதம், அதான் பலூன், பால், ஏதாவது பணம், பொருள், பதவி, உயர்வு வந்த உடனே இந்த பிஞ்சு கையில் பிடிச்சிருக்கமா விட்டுட்டு அதை தேடி ஓடிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை என்றும். அவரை பிடிக்கிறதுக்கு நீங்க என்னைக்குமே நீங்க உத்தரவு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் பிடிச்சா ஒருவேளை உங்களை என்ன பண்ணிடுவேன்? விட்டுருவேன். நீங்க என்னை பிடிச்சுக்கிறீங்க, நீங்க ஒருபோதும் என்னை கை விட்டுறாது. இந்த பாவமான உலகத்துல அவர் தான் கையை பிடிக்கணும். சொல்லுங்க, யாரு கையை பிடிக்கணும்? நம்ம பிடிச்சுக்கிட்டா இஷ்டத்துக்கு விடுவோம், கையை எடுப்போம். நீங்க சொல்லணும், ஆண்டவரே உங்க கையினால என்னை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? இருங்க, பிடிச்சுக்கிறீங்க, நான் ஓடிடுவேன். நான் பலூனை பார்த்து ஓடிடுவேன், பஞ்சு மிட்டாயை பார்த்து ஓடிடுவேன். நீங்க என்னை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. பஞ்சு மிட்டாயை பார்த்துக்கிட்டே எங்கேயாவது பஸ்ல அடி விட்டுருவேன். நீங்க என் கையை நீங்க என்ன பண்ணிக்கிறணும்? பிடிச்சுக்கிறணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடிப்பார். அதான் இங்க சொல்றாரு, சீயோனோ நான் மறந்துட்டேன்னு சொல்றா. நான் எப்படி மறப்பேன்? ஆச்சரியமா கேட்கிறாரு. எப்படி நீ இந்த கேள்வியை நீ கேட்கலாம்? நீங்க மறந்துட்டீங்க ஆண்டவர்னு எப்படி சொல்லலாம்? நம்ம பண்ணதுக்கு தான் அவர் மறந்துகிட்டு இருக்காரு. நீங்களும் நானும் ஜெபம் பண்ண மறந்தோம், அவர் நம்மை மறந்தார். நீங்களும் நானும் வேதத்தை மறந்தோம், அவர் நம் பிள்ளைகளை மறந்தார். பைபிள் சொல்லுது, நீ என் வேதத்தை மறந்தால் அதனால நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். நம்ம பைபிள் படிக்க மறந்தோம், அதனால நம்ம பிள்ளைகளை என்ன பண்றாரு? அவரு மறக்கிறார். ஒத்தத்துல கையை விட்டது நம்ம தான். ஆண்டவருக்கு அது ஆச்சரியமான கேள்வியா இருக்கிறது. சீயோனோ என்னை பார்த்து கேட்கிறா, கர்த்தர் என்னை கைவிட்டார் அப்படின்னு சொல்றா. ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீங்க சொல்லுங்க, ஒரு அம்மா பிள்ளையை மறக்குமா? நீங்க சொல்லுங்க, மறக்கவே மாட்டார். மறப்பாளோ? அவள் மறந்தாலும். இதுல நீங்க ஒரு வேடை நீங்க கவனமா பார்க்கும்படி விரும்புகிறேன். நானே அதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கவனிச்சேன். ஸ்திரீயானவள் தன் பிள்ளையை மறப்பாளுன்னு சொன்னா விட்டுட்டு போயிடலாம், மறக்கவே மாட்டான். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின், இந்த கர்ப்பம் அதை நீங்க எடுத்துக்கிறீங்க, கர்ப்பத்தின் பிள்ளை. அன்னை தெரசா அவர்கள் ஒரு ஸ்பீச் பண்ணத கடைசியா வீடியோல வந்துச்சு. அவங்க சொல்றாங்க, உலகத்திலேயே நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற பெரிய அழிக்கக்கூடிய சக்தி ஒன்று உண்டு. ஒருவனை கொலை செய்வதை விட மோசமான ஒன்று, ஒரு பாவம் பூமியில இருக்குது. அது என்ன பாவம் நான் சொல்றேன்னு சொல்லி அன்னை தெரசா சொன்னார். என்ன பாவம் தெரியுமா? கருவிலே
பிள்ளையை அபாஷன் பண்றாங்க பார்த்தீங்களா, கருவில் பிள்ளையை அழிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை தான் சொல்றாங்க. அதுதான் இருக்கிறதுலே உலகத்துல மோசமான பாவம். சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு தாய் தான் கற்பந்தரித்த பிள்ளையே அழிக்கிறதுக்கு ஒரு துணிஞ்சிட்டான்னா அவங்க சொல்றாங்க, நான் உன்னை கொலை செய்யறது நீ என்னை கொலை செய்யறதுக்கும் என்ன இருக்குது? நான் சொல்ற புரியுதா? இவன் அவனை கொல்றான், அவனை கொல்றான். ஏய், அது பெரிய பாவம் இல்ல. ஒரு தாய் பிள்ளைய கொன்னுகிட்டு இருக்கா, எங்க சொல்லுங்க? கற்பத்துல. உலகத்திலே பெரிய பாவம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வசனத்தை அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க? ஸ்திரீயானவள் பிள்ளையை மறப்பாளோ என்றல்ல, பிள்ளைய பிறந்த பிள்ளைய கண்டிப்பா மறக்க மாட்டா. பைபிள்ல 2 பேர் இருக்காங்க குழந்தை, ஒரு 2 வேசிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. ஒருத்தி புரண்டு படுக்கும் போது ஒரு பிள்ளைய கொண்டுட்டான். கொண்ட உடனே அவ பக்கத்துல இருந்தவளுடைய குழந்தை அவன் பக்கத்துல இருந்தவளை தூக்கி இவன் பக்கத்துல போட்டுட்டு காலையில இது ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டான். அவ சொல்ற இது ஏன் குழந்தை இல்ல, அது ஏன் குழந்தை, வா சாலமோன் ராஜாவான உடனே கேஸ் போய் அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேர போய், ராஜா இது ஏன் குழந்தை, அவ சொல்றா ஏன் குழந்தை. இப்படி சொல்லும்போது ராஜாவுக்கு என்னடா கேஸே குழப்படியான கேஸா இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டான் பாருங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கேஸ் வருது. இப்ப என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பம். எல்லாரும் எப்படி தீர்ப்பு கொடுக்க போறான்? இந்த சின்ன பையன் எடுத்தான், குழந்தைய தூக்குடா, சேவகனை தூக்கி. அந்த போட்டோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, பைபிள் புக்கு வடிவில் பைபிள் வரும். அதுல குழந்தை காலை பிடிச்சி தலையில தொங்க விட்டுருப்பாங்க, கையில பெரிய பட்டு. 2 வெட்டி, இந்த பிள்ளைக்கு அம்மாவுக்கு ஒண்ணு, இந்த அம்மாவுக்கு 2 வெட்டி. கேட்கறதுக்கு முட்டாள்தனமா இருந்தது. ஆண்டவருடைய வழிகளும் உங்களுக்கு நார்மலா தெரியும், ஆனா அந்த வழிகளில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா. பட்டயத்தை எடுத்து வெட்டுற, என்னடா 2 வெட்ட சொல்றான் குழந்தைய அப்படின்னு எல்லாரும் கேலி பேச்சாய் பார்த்திருப்பார்கள். வெட்டுகிற வேலையில ஒருவருடைய இருதயம் துடிச்சிச்சு. வெட்டாத, அவள்கிட்ட அந்த பிள்ளைய கொடுத்து. ஆனால் போலியான தாய் வெட்டு 2 எடுன்னு நிக்கிறா. ஆனா ஒருத்தி சொன்னா வெட்டாத. அதை நான் என்ன பண்றேன், அந்த தாய் இருதயம் துடித்ததினால் அது அவள்கிட்டயே உயிரோட வளரட்டும் சொன்ன உடனே, யாருடைய இருதயம் துடித்ததோ பிள்ளைக்காக அவளே உண்மையான தாய் என்று சொல்லி குழந்தையை கையில கொடுத்தான். பெரிய நீதியரசன் ஞானத்தோடு செயல்பட்டதற்கு உலகமே அவனை பாராட்டினார். அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, பெத்த குழந்தைய பெற்று எடுத்தத எந்த தாயும் கொலை செய்யவோ மறக்கவோ அனுமதிக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள். அது உண்மை. தாய்க்கென்று கர்த்தர் உலகத்தில் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார், உண்மை. ஆனா இங்கே குறிப்பிட்ட வார்த்தை கற்பத்தின் பிள்ளைக்கு, கற்பத்துல ஈஸியா அழிச்சிடறாங்க. கற்பத்துல நம்ம இப்பதான் பார்த்தோம், கருவை கண்டது, கருவுல உருவாக்கி ஒன்ன வச்சிருக்காரு, அதை உள்ளேயே அழிச்சிட்டாங்க. பெரிய கொலை, அது உள்ள அப்படியே அதனுடைய உயிர் திடீரென்று அழிக்கப்படும் போது, என்னை சுமந்த இந்த கற்பு என்னை அழிச்சிருச்சு. அதெல்லாம் இரத்த பள்ளிக்குள்ள போய் நிற்கும் பரலோகத்துல. அது அமெரிக்க தேசத்துல எல்லாம் இப்ப அழிச்சுக்க அப்படின்னு சொல்ற, அதான் பாவம் பெருகி இருக்கிறது. ஆனா கற்பத்துல இருக்கிற பிள்ளைய அழிக்கிறான், மறக்கிறான். ஆண்டவர் சும்மா ஒண்ணு சொல்லல. ஆண்டவர் சொல்றார், கற்பத்தின் பாலகனை மறப்பாலோ, அவள் ஒரு வேளை மறக்கலாம், மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சொல்லுங்க, நான் உன்னை. ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை ஒருபோதும் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிற தேவன். ஒரு 2 காரியத்தை நான் வேகமா சொல்லி நம் குறித்த நேரத்துக்குள்ள நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட், நம்ம ஆண்டவர் நாம் ஆளுகை செய்யும்படி நம்மை நினைவு கூறுகிறார். நம்மளை ராஜாக்களாக ஆளுகை செய்யும்படி நம்மை நினைவு கூறுகிறார். முதலாவது கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிற காரியம் வேகமா எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாருமே பைபிள் வச்சவங்க எடுத்துக்கிறங்க. போதும் பாருங்க, ஒரு இடத்தில் காளீஸ்வரன் தேடிக்கிட்டே இருக்காரு. அவங்க நம்பரை சொல்லிருங்க பக்கத்துல. புதுசா அவங்கள ஆண்டவருக்குள்ள வர்றவங்க டக்கு நம்பரை சொன்னீங்கன்னா அவங்க எடுத்து வாசிடுவாங்க. பேஜ் நம்பரை சொல்லிட்டீங்கன்னா. இங்க ஒரு இடத்தில்
ஒருவன் புதுசு பழைய விசுவாசி யாரும் தேடிக்கிட்டு இருக்காதீங்க, புரியுதா? நீங்களாம் உடனே உடனே எடுக்கணும். நீங்க தேடிக்கிருந்தா அவர் ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேரை தேடுற மாதிரி இருக்கும். சக்கு சக்குன்னு எடுக்கணும். பைபிள்லாம் எபிரேயர் 3:2-6 ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் எம்மாத்திரம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மா. இந்த மனுஷனை அவர் நினைக்கிறார், மனுஷ குமாரனையும் அவர் நினைக்கிறார். ஏன்? சகலத்தையும் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் எல்லாவற்றுக்கும் மேலே அவனை அதிகாரியாக நீர் வைத்தீர். இது வசனத்தில் இருக்கிறது. அவங்களுக்கு அதை புரியும்படி நான் சொல்லுகிறேன். இந்த மனுஷனை ஆண்டவர் நினைச்சிருக்கிறார். எதுக்கு நினைச்சிருக்கிறார் அப்படின்னா, ஏன் நினைவு கூறுகிறார்னா, ஏதேன் தோட்டத்தில் சகலவற்றையும் படைத்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க, எல்லாத்தையும் நீ ஆண்டுங்க. நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா படைச்சாரு? சகலவற்றை ஆண்டு கொள்ளும்படி படைத்தார். இன்னைக்கு நாய் உங்களை துரத்துதா இல்லையா? நாய் ஆக்சுவலா உங்களை துரத்தக்கூடாது. சிங்கம் உங்களை கடிக்க வருது, கடிக்க கூடாது. எல்லாம் உங்களுக்கு அடங்கணும், இயற்கை அடங்கணும், எல்லாம் அடங்கணும். கர்த்தர் எல்லாவற்றையும் அடக்கி ஆளும்படிதான் உங்களை கர்த்தர் ஏதேன்ல படைச்சார். ஆனா பாவம் செய்ததற்கு பின்பாக எல்லா ஆளுமையும் நம்மளை விட்டு என்ன பண்ணிருச்சு? போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் ஆபிரகாம் என்னும் சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அதிலிருந்து வாழையடி வாழையாக அப்படியே தெரிஞ்சு அதுல கிறிஸ்து இயேசு பிறக்கிறார். நீங்க ஏன் பிறந்தாருன்னு நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். மனுஷனுக்கு ஒரு ஆளுகை கொடுக்கப்பட்டது. ஒரு நோய் வந்துச்சுன்னா உங்களால் அதை ஆள முடியும், ஒரு பேய் வந்து ஆள முடியும், ஒரு மிருகத்தை ஆள முடியும், இயற்கை ஆள முடியும், தண்ணீர் மேல் நடக்க முடியும், இங்கிருந்து ஒரு இடத்துக்கு நீங்க ஷிஃப்ட் ஆக முடியும். உங்களால முடியாதது ஒன்றுமில்லை. இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையில சொல்றேனே, கடவுள் என்ன செய்கிறாரோ அதை செய்ய உங்களால் முடியும். அப்படித்தான் ஆண்டவர் படைச்சார். அதே வல்லமையோடு கூட தான் படைத்தார். ஆனா படைச்சவன் ஆளுகை இழந்துட்டான். ஆபிரகாம் வழியில இயேசு வருகிறார். இயேசு சிலுவையில மரிக்கிறார், உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். இப்பொழுது மீண்டும் இயேசுக்கு இந்த ஆளுகை கொடுக்கப்படுகிறது. இயேசுக்கு கொடுக்கிறதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு கேள்வி இருக்குதா? இயேசுக்கு எல்லா ஆளுகையும் கொடுக்கப்படுகிறது. இந்த வாஸ்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. 7வது வசனத்துல, அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினே, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி கரத்தின் கிரியைகள் எல்லாவற்றுக்கும் மேலே அவனை அதிகாரியாக வைத்தீர். யார வச்சாராம்? கீழே 9வது வசனத்தில், என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, மனுஷனையும் மனுஷ குமாரன். புரிஞ்சவங்க எத்தனை பேர்? நீங்க ஆளுகை இழந்து போயிட்டீங்களா? உங்களுக்கு புரியுமா சொல்ற? நம்ம ஆளுகை இழந்து போயிட்டோம். இப்ப நம்ம திரும்ப ஆளணும். நம்மள எல்லாரும் மறந்துட்டாங்க, பிசாசு நம்மளை மறக்கடிச்சிட்டான். தேவனால் மறக்கப்படுகிற இடத்துக்கு நாம் பாவிகளாக மாறிவிட்டோம். இப்பொழுது இயேசு நம்மை நினைவு கூர்ந்து இயேசு இப்பொழுது பூமிக்கு வருகிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். சில தெய்வங்கள் அவதாரம் எடுக்குன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க? தெய்வம் வந்து அவதாரம் என்ன தெரியுமா? கெட்டப். நான் வந்துட்டு டக்குன்னு ஒரு பிச்சைக்கார கெட்டப் போட்டுட்டு நான் அப்படியே பிச்சைக்காரனாலாம் தெரிய முடியாது, திரும்ப வந்துடுவேன். பணக்கார கெட்ட போட்டு பணக்காரன் வந்துடுவேன். இப்படிதான் பல தெய்வங்கள் இருப்பாங்க. நான் அந்த அவதாரம் எடுத்தேன், இந்த அவதாரம் எடுத்தேன். இயேசு அவதாரம் எடுக்கவில்லை. இயேசு தெய்வமாயிருந்தவர் தன்னுடைய தெய்வத்தின் கோலத்தை முழுவதும் வேரோடு பிடுங்கிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கணும். இயேசு போயிட்டு வந்துடுறேன்னு வரல. இயேசு தெய்வத்தின் கோலத்தையே விட்டு அவரோட சாப்டரை முடிச்சிட்டார். அவர் தெய்வம் அல்ல. எப்ப இயேசு பூமியில பிறந்தப்ப இயேசு தெய்வம் அல்ல. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு எங்க வர்றாரு? மனுஷனாய் பூமிக்கு வருகிறார். மனுஷன் ஒரே தரம் பிறக்கணும், ஒரே தரம் மரிக்கணும், ஒரு தடம் நியாயத்திற்பட. நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மனுஷனா பூமிக்கு வந்து அன்னை மரியாளுடைய வயிற்றில் பிறந்து குழந்தையாய் பிறந்து வளர்ந்து ரத்தம் சிந்தி உயிரோடு கூட எழுந்து, எந்த மனுஷன் ஆளுகையை இழந்தானோ
அதே மனுஷனாய் இயேசு பூமியிலே பிறந்த ஆளுகையை மீண்டும் பெற்றுக்கொண்டார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ரேஷன் கடையில் இவள் ஓட்டு போடுறதுக்கு வரிசையில் நிற்கிறோம். வரிசையில் ஒரு ஆள் நிற்கிறார். நீங்க 3வது ஆளா 2வது ஆளா நிற்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, அவர் ஓட்டு போட்டார், அடுத்து நீங்க ஓட்டு போடுவீங்களா போட மாட்டீங்களா? நீங்க பின்னாடி நிக்கிறீங்க கியூல. நம்மளுடைய முதல் வரிசையில நமக்காக ஒருவர் நின்றார். அவதார இடத்துல மனுஷனாவே வந்து பிறந்து வளர்ந்து மாம்சத்தையும் அதுல இருக்கும் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க, அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயான அவர் நம்மளுடைய கோலம் எடுத்து முன் வரிசையில நின்று பாஸ் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறார். பின்னாடி யார் நிக்கிறா சொல்லுங்க? பின்னாடி பேதுரு நிற்கிறார், பவுல் இருக்கிறார். இப்ப 21ஆம் நூற்றாண்டுல நீங்களும் நானும் நின்று கொண்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் இழந்து போன உங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் பரலோகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க புரியுற சொல்லிட்டேன்னா, புரியுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சகலமும் உங்களுக்கு கீழாக இருந்தது ஏதேன் தோட்டத்துல. இப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களையும் கர்த்தர் அந்த வரிசையிலே வைத்து விட்டார். அதான் மனுஷனையும் மனுஷகுமாரனையும் நீ நினைப்பதற்கு அவன் ஏமாத்திர, சகலவற்றையும் அவனுக்கு ஆளுகை செய்யும்படி நீ கரத்திலே கொடுத்து. இந்த பூமியில அடிமையை போல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சிலருக்கு வீடு இருக்கு, சிலருக்கு வீடு இல்லை. சிலருக்கு இடம் இருக்கு, வீடு நல்ல வீடு இல்லை. சிலருக்கு இடமும் இல்லை, வீடு இல்லை. சிலருக்கு வாடகை வீடு, வாடகையும் கொடுக்க முடியல, வருமானமும் இல்லை. நம்முடைய ஊரினுடைய தொழில் போற போக்கு ரொம்ப மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த அவமானம், அடிமைகளாக, மரியாதை இல்லாதவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை நினைத்திருக்கிறார். நம்முடைய மரணத்திற்கு பின்பாக ஒரு ஆளுகை இருக்கிறது. கர்த்தர் உங்களை என்னை ராஜாக்களாக ஆளும்படி செய்ய போகிறார். எத்தனை பேர் சுவாசிக்க போறீங்க? அல்லேலூயா. இந்த பூமியிலே அதை செய்ய போகிறார். எந்த பூமியில நீங்கள் அடிமையாக வாழ்ந்தீங்களோ அதே பூமியில கர்த்தர் உங்களை ஆள வைக்க போகிறார். அந்த கிறிஸ்து ஆட்சி 3 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் முடியும் போது அந்த கிறிஸ்து எருசலேமிலே தேவாலயம் கட்டுவார்கள். தேவாலயத்தில் அந்த கிறிஸ்து உள்ளே வருவான். அந்த நாளிலே இரட்சகர் இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வருவார். அப்பொழுது எல்லாரையும் அழித்து சிறைப்படுத்தி, அப்பொழுது பூமியில இருக்கிற யூதர்கள், அப்பொழுது எஞ்சி இருக்கிற ஜனங்களை ஆளுகை செய்யும்படி ஒரு கூட்டம் வரும். யாரு தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மை உத்தமாய் பின்பற்றின நீங்களும் நானுமே இதே பூமியிலே ஆளுகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன ஆட்சி பண்றாங்க? அங்க இருந்து ஒரு ஆட்சி, அந்த ஆட்சியும் சரி கிடையாது, எந்த ஆட்சியும் சரியில்லை. ஆனால் இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்சி ஆள போகிறார். அந்த ஆட்சி அவ்வளவு அருமையா இருக்க போகிறது, அவ்வளவு இன்பமா இருக்க போகிறது. அங்க ஒரு அநீதியும் இருக்காது. தேவனே தலைவரா இருந்தா எவ்வளவு அழகா அந்த பூமியை நடத்துவார் தெரியுமா? அப்ப இருக்கிற எம்பி, மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ எல்லாரும் யார் தெரியுமா? நீங்களும் நானும். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு ஆசை இல்லையா? உங்களுக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இருக்குமே தெரியலையே. ஏவா ஆண்டா எனக்கு என்னடா, என்னை ஆள விடுங்க, நம்ம எல்லாரும் ஆள போகிறோம். ஹல்லேலூயா. பூமியிலே 12 சிங்காசனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஆளுகைகளை வைத்திருக்கிறார், எல்லாம் வச்சிருக்க போறார். கோடி கோடி தூதர்கள் உங்களுடைய ஆளுகைக்கு கீழாக இருக்க போகிறார். ஹல்லேலூயா. தூதர்கள், காற்றுகளை தூதர்கள் வைத்திருப்பார்கள். காற்றை அவுத்து விடுறவன், அக்கினியை அவுத்து விடுறவன், பூமி உருண்டையவே கையில பிடிச்சிருவான். அவ்வளவு வல்லமை படைத்த தூதர்களை ஆளுகை செய்யும்படி கர்த்தர் நம்மை வைக்க போகிறார். 24 மூப்பர்கள், சகல பிளானட், கோள்கள் அவ்வளத்தையும் ஆளுகை செய்யும்படி கர்த்தர் வைக்க போகிறார். பூமியில நம்ம பரதேசியா ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனால் ஆண்டோடைய வருகைக்கு பின்பாக நீங்களே ஆளுகை செய்ய போகிறார். இப்பொழுது சிறியவர்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே சிறுமந்தையே. லூக்கா 12:32 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பயப்படாத, இருக்குதா? 12:32. சிறுமந்தையே, ராஜ்யத்தை யார்கிட்ட கொடுக்க போகிறார் சொல்லுங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்க கையில, என் கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லா ஆளுகையும் உங்களுடைய கரத்துல வைக்க போகிறார்.
ஏதேனில் இழந்து போன அந்த ஆளுகையை நினைவு கூறுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஆளுகை தருகிறவர் இந்த பூமியிலையும் உங்களை நினைவு கூறுவார். ஹல்லேலூயா. பூமியிலையும் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். பரலோகத்திலேயே உங்களை ஆள வைக்க போகிறவர் பூமியில உங்களை மறப்பாரா? இப்ப சாப்பிட்ற கஞ்சிக்காக, சாப்பாட்டுக்காக, உடைக்காக என்னை மறந்துடுவாரோ? அதான் சீயோன் கேட்கிறாள், சீயோன் சொல்லுகிறாள், கர்த்தர் என்னை கைவிட்டார், அவர் என்னை ஆண்டவர் சொல்றார், அட பாவிங்களா, நான் மறந்தேனா? நான் உன்னை நினைவு கூர்ந்து முழு உலகத்தையும் ஆளும்படி உன்னை நான் வைக்க போறேன், பரலோகத்தையும் ஆளும்படி உன்னை உட்கார வைக்க போறேன். நான் இப்படி நான் உன்னை மறப்பேன். அதனால உணவுக்காக, உடைக்காக, வீடுக்காக, வாசலுக்காக ஆண்டவரை பார்த்து அந்த கேள்வி கேட்க கூடாது. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளவு பெரிய பரலோகத்தை தரப்போகிறவர் இந்த பூமியில உங்களை நடத்த போகிறார். அற்ப காரியம் அவருக்கு. அவர் சொல்றாரு, ஆகாயத்து பறவையை பாரு, இந்த செடி கொடியை பாரு, அது எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது. அதை உடுத்துறவர், நான் உன்னை உடுத்த மாட்டேனா? அதை பாதுகாக்கிறவர், அதை போஷிக்கிறவர், நான் உன்னை போஷிக்க மாட்டேனா? என் உயிரையே உனக்காக கொடுத்து ஒரு ஆளுகையவே உன் கையில தந்தவர் இந்த பூமியில இருக்கிற நாளெல்லாம் உன்னை நடத்த மாட்டேன்னா நான் ஆண்டவர் கேட்கிறார். நிச்சயமா ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தர் உங்களை நினைவு கூற போகிறார். எல்லா காரியங்களையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து உங்களை நடத்த போகிறார். அவர் லிஸ்ட்ல நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. நம்முடைய அவயவத்துல ஒன்னு அடிபட்டாலும் நமக்கு இங்க வலிக்கலையா? நீங்க குறைவுபடும் போது இரட்சகர் இயேசு கிறிஸ்து உணர்வார், உங்களை புரிஞ்சுக்கிறவாரு, உங்களுக்கு ஏற்ற வேலையில தர வேண்டியதை அவர் தருவார். புரிஞ்சுச்சா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஒரு கட்சியில இருக்கிற கடைசி கடைக்கோடி தொண்டனை நீங்க தொட்டு பாருங்களேன். தொட்டு தைரியம் தான் நீங்க போயிட்டு நீலாம் ஒரு கட்சியாடா அப்படின்னு இப்ப மட்டும் கேட்டுவாங்க. நாளைக்கு நீங்க தான் தலைப்பு செய்தி தலைமைக்கு போகும். ஆண்டவர் சொல்ற, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை, உன் குறை எனக்கு தெரியும் சொல்றாரு, உன் கவலை எனக்கு தெரியும் சொல்றாரு, உன் கண்ணீர் எனக்கு தெரியும் சொல்றாரு, உன் தேவைகள் எனக்கு தெரியும் சொல்றாரு, உனக்கு உன் கடன் பிரச்சனை எனக்கு தெரியும் சொல்றாரு. எல்லாத்தையும் கர்த்தர் நினைவு கூறுவார். ஆளுகை தருகிறவர் இந்த பூமியில சகலவற்றையும் நமக்கு தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 136:23 இரண்டாவது, கர்த்தர் நம்மை நினைக்கிறதை நாம் பார்த்து நாம் நிறைவு செய்வோம். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வசனம் நினைக்கிறேன். சங்கீதம் 136:23 இருக்கா? நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. ஃபர்ஸ்ட் நமக்கு ஆளுகை தரும்படி நம்மை நினைக்கிறார். நீங்க ஆள போகிறவர்கள். நெக்ஸ்ட் இருக்கிற பரலோகத்தை பாருங்க, இப்ப இருக்கிற பூமியை பார்க்காதீங்க. அடுத்து கர்த்தர் நம்மளை தான் வைக்க போகிறார். ரெண்டாவது, அவர் ஒரு விஷயத்துல நினைக்கிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று. நம்முடைய தாழ்வுல நம்மை நினைக்கிறவர். நீங்க தாழ்மையா இருக்கும்போது, குறைவுபடும் போது எல்லாரும் நம்மை மறக்கத்தான் செய்வார்கள். ஆனால் ஒருவர் மட்டும்தான் நம்மளை நினைப்பார், அவர் தான் நம்மளை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாழ்மையில, குறைவுல எல்லாருமே மறந்து போவார்கள். உங்களுக்கு ஒரு 2 வசனத்தை எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். பிரசங்கி 5:11 வாசிங்களேன். இன்னொருத்தர் நீதிமொழிகள் 14:20 எடுத்துக்கொள்ளலாம். பிரசங்கி 5:11, பொருள் பெருகினால் பொருள் பெருகினால் அதை திங்கிறவர்களும் பெருகுவார். நல்லா கவனிங்க. நிறைய பொருள், நிறைய பணம் இருக்கிறவங்களை சுத்திலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? இருப்பாங்க. அதான் இதோடைய அர்த்தம். ஆனால் ஒருவன் தாழ்விலே இருக்கும்போது ஒருவரும் அவனை நினைக்க மாட்டான். நீதிமொழிகள் 14:20 தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானுக்கும் அநேக சிநேகிதர். நிறைய இருக்கிறவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருப்பான், அவ்வளவு பேரும் ஃப்ரெண்டா சேரும். ஏன்னா பைசா இருக்குதுல்ல, பைசா பாக்கெட்ல இருந்தா நிறைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க? சேருவாங்க. ஆனால் தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும்,
குறைவா இருக்கிறவனுடைய தாழ்வில் இருக்கிறவனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட பொருள் இல்லை, அதனால அநேகர் அவனை சுத்திலும் இல்லை. ரெண்டாவது, அவன் ஐஸ்வர்யவான் இல்லை. ஐஸ்வர்யவானா இருந்தான்னா நிறைய ஃப்ரெண்டு சேருவாங்க. அப்போதான் சொல்லுவாங்க, சென்னையில் எங்கள் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு, விசாகப்பட்டினத்தில் ஃபேமிலி ஃப்ரெண்டு, பாம்பேல ஃபேமிலி, வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு. இப்போ உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்டு தந்திருக்கலாம், உங்களை தப்பா சொல்லலை. ஆனால் உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லாதப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் கஞ்சி குடிச்சுக்கிட்டு கருவாடை தின்னுக்கிட்டு வயிற்ற கட்டிக்கிட்டு கடனோட கிடக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் பாருங்க. தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். பொருள் பெருகினால் திங்கிறவர்கள் பெருகுவார். தரித்திரன் பக்கத்து வீட்டுக்காரனாலும் தனக்கு அடுத்தவனாலும் உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு வச்சுருங்க, காசு இல்லைன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரர் கூட உங்களுக்கு ஃப்ரெண்டா என்ன பண்ண மாட்டாரு, இருக்க மாட்டார். உங்கள்கிட்ட காசு இருந்தா நீங்க பல கிலோமீட்டர்ல இருக்கிறவரும் உங்கள் ஃப்ரெண்டா என்ன பண்ணுவாரு, மாறு. இதுதான் உலகம். தாவீது சொல்றான், நானும் அப்படித்தான் இருந்தேன், தனியா ஆடு மேய்ச்சிக்கிட்டு, என் அண்ணன்மாரெல்லாம் அங்கே மிலிட்ரியில் இருக்கிறான், எல்லாருக்கும் அவர் பெரிய விருந்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆடு மேய்க்கிறவங்களாம் நீங்கள் பார்த்துருக்கணும், பொட்டை காடில் விட்டுட்டு ஒரு கயத்தில் ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருப்பான், அதை குடிச்சுக்கிட்டு பாவம் போல எண்ணல்ல நின்றுக்கிட்டு இருப்பான். கஷ்டத்தில், கவலையில், கண்ணீரில், தனிமையில் தாவீது இருந்தான். ஒன்னே ஒன்று, அவன் தாழ்விலே இரட்சகர் தேவனும் அவனோடு கூட இருந்தார். யாருமே கூட இல்லாத தாவீது தனிமையில இருந்து பழகினவன், அவனோடு கூட தேவன் இருந்தார். அந்த தேவனே அவனை உயர்த்தினார். காட்டுக்குள்ள இருந்தவன நாட்டுல கொண்டு வந்து ராஜாவா உயர்த்தினார். யார் தெரியுமா உயர்த்தினா? இவன் தாழ்மையில இருக்கும்போது வீட்டுல நீங்க ஆடு அடிச்சு பிரியாணி வைக்கிறிய, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு எடுத்து வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? வைப்பே இல்லை. அங்க அவங்க மறந்துட்டே திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஸ்திரீயானவள் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ? தாவீது சொல்லுவான், மறப்பாள். நான் பார்த்திருக்கேன்யா, மறப்பா. வீட்டுல விருந்து வச்சுட்டு என்னை மறந்துட்டாங்கய்யா. எவ்வளவு அழுதுருப்பான். ஆனா ஆண்டவர் மறக்கல. அவன் வர்ற வர எவனும் சோத்துல கை வைக்காடா அப்படின்னு நின்றுட்டான். இந்த பயலுக்காக நம்மளை சாப்பாடுல கைவிடாமாக்கிட்டானே. அவன் வந்தான் பாருங்க. ஆமா, இவன் ஒரு கேடுன்னு எல்லா அண்ணன் தம்பி உட்கார்ந்துருக்கும் போது, இவன் நாட்டுக்கு ராஜா சாமுவேல், ராஜ பதவி எப்பொழுது இல்லைன்னா வந்தான் ராஜா. நடுங்கும், ஊரே நடுங்கும். வந்துட்டான். பெரிய புண்ணியம். ஈசாய் அவன் அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு உட்கார்ந்துருக்கான். அப்படியே எல்லா பயிலும் இப்படி இருக்கான், சாப்பாடு முன்னாடி இருக்கு. சாப்பிடுங்க ஆறி போயிடும். அவன் வரட்டும். அந்த பயிலுக்காக உட்கார்ந்துருக்கீல, அவனை யார் தான் நினைப்பா? ஆண்டவர் நினைச்சிருக்காரு அவன் வரட்டும். எல்லாரும் வந்தாங்கல்ல, எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. ரொம்ப நேரம் அப்படியே சாப்பாடு ஆற போட்டுட்டு உட்கார்ந்த உடனே வேர்த்து விறுவிறுத்து சிவந்த மேனியா வெயில்ல நின்று செத்த சுண்ணாம்பா பரட்ட தலையோட பூனை கண்ணோட அப்படியே வர்றான். பசியில சோறு, இவனை தான் சோறு கொடுப்பா அனுப்புவாங்க, இவனுக்கு எவனும் சோறு கொடுத்து அனுப்ப மாட்டாங்க, அனுப்ப மாட்டேன். சோறு இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே புள்ள இப்படியே வருது. அப்படியே எந்திரிச்சான் பாருங்க சாமுவேல். அப்படி எந்திரிச்சோன்னு யாரை பத்திர எந்திக்கிறான்னு பார்க்கும்போது தாவீது உள்ள வருகிறான். கர்த்தர் தாழ்மையில் அவனை நினைத்தார். எந்திரிச்சு நின்று அவனை எந்திரிச்சு நின்று மரியாதை கூட சொன்னார். எந்திரிச்சு நின்று அவனை அபிஷேகம் பண்ணினார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் எண்ணெயினால் அவனை அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு நீங்க தாழ்வுல இருக்கீங்களா? நீங்க எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். எந்த மனுஷன் உனக்கு முன்பாக உங்களுக்கு எதிரிகளாக உங்களை கெடுக்கணும் இல்ல அல்லது உங்களை அழிக்கணும் இல்ல நீங்க வீழ்றதை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு முன்பாக தாழ்மையில் உன்னை நினைத்தவர் உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அந்த கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உயர்த்துவார். அதனாலதான் தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு, தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம வெறு ஆளா இருக்கலாம். உங்கள் இருதயம் எல்லாம் உடஞ்சு போய் நீங்க ஒன்றும் இல்லை, எனக்கு யாரும் துணை இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உன் தாழ்மையில உன்னை நினைத்திருக்கிறார். இந்த தாழ்மையில மட்டும் அவர் உங்களோட இருக்கணும். அவரை மட்டும் நீங்க பிடிச்சுக்கிறீங்க. யார் மேலே மனக்கசப்பு வேண்டாம். இவங்க எப்படி பண்ணாங்க, அவங்க எப்படி பண்ணாங்க, எதுவும் வேண்டாம். அவங்க எனக்கு தரல, இவங்க எனக்கு தரல, எதுவும் வேண்டாம்.
உன்னுடைய கஷ்டமான நிலைமையில உனக்கு உரிய நண்பன், உற்ற நண்பன், உனக்கு ஆறுதல் அளிக்கிற ஒரே தகப்பன், உன்னை புரிந்து கொள்கிறவர். அயல் வீட்டுக்காரனும் உன்னை விட்டு ஒதுங்கலாம், ஆனால் படைத்த இறைவன் உன்னை விட்டு ஒதுங்க மாட்டார். அண்ணே, அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்கலாம், ஆனா உனக்கு இருக்கிறவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு இரட்சகராக இயேசு கிறிஸ்து. அவர் கூட இருந்து நீ ஓலப்பாயில படுக்கும் போது உன் பக்கத்துல இருப்பார், நீ கஞ்சி குடிக்கும் போது பக்கத்துல இருப்பார், உன் கூரை வீட்லையும் பக்கத்துல இருப்பார், உன் அருகிலேயே கர்த்தர் இருப்பார். யார் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நம்ம பக்கத்துல அவரே இருப்பார். இவரே ஒரு நாள் புழுதியில இருக்கிற நம்மை உயர்த்தி ராஜாக்களோடு கூட உட்கார வைப்பார். எனக்கு யாராவது தூக்கி விடணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கறத விட தேவனே நம்மளை தூக்கி விடணும். சொல்லுங்க, தேவனே நம்மளை தூக்கி விடணும். தேவனால் நாம் உயர்த்தப்பட வேண்டும். மனுஷனால் உயர்த்தப்பட்டால் ஒரு நாள் சொல்லுவார்கள், நாங்க தான் அவனை உயர்த்தணும். ஆனா என் தேவன் உயர்த்தினா நாங்க சொல்லுவோம், தாழ்வில் என்னை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். அதான் தரித்திரவன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுவான், ஐஸ்வர்யவானுக்கோ நிறைய ஃப்ரெண்ட் இருக்கு. உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லை, உங்களுக்கு யாருமே இல்லை, தனியா இருக்கேன்னு கோச்சுக்கிறாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னோடு கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. அவரோட கூட இருங்க. அழுதால அவரோடு கூட அழுதுகிட்டே கிடங்க. ஒரு நாளும் கர்த்தர் உங்களை தூக்கி உயர்ந்த இடத்துல வைத்து விடுவார். அதான் தாழ்வில் அவரை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். சங்கீதம் 131:1-2 தாழ்மைன்னு சொல்றது நம்முடைய வறுமை கஷ்டத்தை மட்டும் நீங்க நினைச்சிடக்கூடாது. நம்மளுடைய தாழ்வு குணம் கூட நம்மளை ஒரு நாள் உயரத்தில் கொண்டு போகும். இந்த நான் சொல்லுகிற இந்த கேரக்டர் வேகமா சொல்ல போறேன். இந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கணும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை சீக்கிரத்துல தூக்கி நிறுத்தி ராஜாக்களோடு கூட கர்த்தர் உட்கார வைப்பார். வாசிசுரா, தேவன் நம்மை நினைக்கிறவர். சங்கீதம் 131:1-2 சீக்கிரம் வாசிங்கள். போதும். தாழ்வுன்னு சொல்லும் போது நீங்க படுற கஷ்டத்துல மட்டும் உங்களை உயர்த்துறவர் இல்லை. இந்த கேரக்டர் உங்களுக்கு பணம் இருக்குதோ பொருள் இருக்கோ ஒண்ணுமே இல்லையோ, இந்த கேரக்டர் என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கணும். என்ன இருக்கணும்? கர்த்தாவே என் இருதயம் இருமாப்பு உள்ளது அல்ல. இருமாப்புனா ஒரு கடினமான ஒரு இருதயம். யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, எதுக்கு இறங்கி போகவே மாட்டாங்க. இது தாழ்மையின் அடையாளம் அல்ல. அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றுக்கு இணங்கி போகும். உங்க இருதயம் இணங்கி போகணும். எதுக்கும் இறங்காம உங்க இருதயம் இருக்கக்கூடாது. அவளோட நான் பேச மாட்டேன்னா அப்படியே வச்சுக்கிற கூடாது. வைராக்கியம் உள்ள இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. அதான் இருமாப்புள்ள இருதயம். இருதயம் சாஃப்டா, ஹல்லேலூயா. அவளோட பேச மாட்டேன், இப்படி பண்ணதுனால நான் இப்படி செய்வேன். மன்னிக்கவே முடியாது, கொடுக்க முடியாது, செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இந்த இருதயத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு யாரும் உள்ள என்ட்ராக முடியாது. கடினம் உள்ள இருதயம் உள்ளவர்கள் தான் இருமாப்பு உடையவர். உங்க இருதயம் இப்படி இருக்கக்கூடாது. தாவீது தான் சொல்றாரு, ஆண்டவரே கர்த்தாவே என் இருதயம் இருமாப்பு உள்ளது. தாவீதுக்கு இருமாப்பே இல்லை. விட்டு கொடுக்கிற தன்மை, விட்டு கொடுக்காம இறங்கி போகாம கடின இருதயத்தோடு அப்படியே இருக்கு. மன்னிக்கிற குணம் இருக்காது. அவனே வந்து மன்னிப்பு கேட்டாலும் அவங்க மன்னிக்க மாட்டாங்க. தங்களுடைய வைராக்கியத்துல ரொம்ப பெருசா இருப்பாங்க. அதை பெருமையா நினைப்பாங்க. தங்களுடைய வைராக்கியத்தை தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். உங்க இருதயம் இருமாப்பா இருக்கக்கூடாது. என் கண்களில் மேட்டிமை இருந்ததுலன்னு சொல்றார். என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும். கண்ணுல மேட்டிமை. கண்ணில் மேட்டிமைன்னா என்ன தெரியுமா? செக்கச்சவேன்னு நீங்க இருக்கீங்க, சுண்ட கருப்பாகத்தை வர்றான். அப்படி ஆப்போசிட்டா சகப்பா இருக்கிற நீங்க கருப்பா இருக்கிறவனை பார்த்து ஒரு பார்வை விடும், நான் தான்டா கலர் இல்லை, வேற வேற சேலை வேற ட்ரெஸ் வாங்குறேன்னா உன் கலருக்குள்ள அதை செட் ஆகுமா? அப்படி ஒரு மனசுல நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதான் இருக்கிறவன் இல்லாதவனை பார்ப்பது தான் கண்களில் மேட்டி. படிச்சவ படிக்காதவன் ஒரு மாதிரி பார்க்கற, பணக்காரர்கள் ஏழைகளை ஒரு மாதிரி பார்க்கற, அழகுள்ளவர்கள் அழகில்லாதவனை ஒரு மாதிரி பார்க்கற, பதவியில இருக்கிறவர்கள் பதவியில இல்லாதவர்களை ஒரு போல பார்க்கறது. ஏது நம்மள்கிட்ட இருக்கோ அது ஒருத்தன்ட்ட இல்லைன்னா அப்படி ஒரு பார்வை பார்ப்போம் பார்த்தீங்களா? அதுதான் மேட்டிமையான
சில பேர்லாம் ஏற இறங்க பார்ப்பாங்க, அதுலேயே செத்துருவாங்க. ஏற இறங்க பார்ப்பாங்க. நீங்க எங்கேயாவது போய் நில்லுங்கண்ணே அப்படி பார்ப்போம். நம்ம இதுல வர்ற ஒரு பையன், அவன் ஒரு ஏழ்மை வீட்டில் உள்ளவன், பாவம் ட்ரௌசரே கிழிஞ்சு இந்த பட்டனை தூக்கி இந்த பட்டனில் கொண்டு போய் சேர்த்து வச்சு எப்படியோ பேண்ட்டை இறுக்கி போட்டு முடிச்செல்லாம் போட்டுட்டு வருவோம், குட்டி ட்ரௌசராக போட்டு. அதே இதில் நம்முடைய கூட்டத்துக்கு வர்ற ஒரு பணக்கார வீட்டு பையன், அவனை பார்த்து கேட்டுட்டான், ஓட்ட ட்ரௌசரோட வர்றீடா, நீலாம் பேசலாமா அப்படின்னு இந்த பிஞ்சு இருதயத்தை உடைச்சிட்டான். இந்த பிள்ளை ஏங்கி 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 அவள் அழகான ட்ரெஸ் போட்டுறது, அவனுக்கு ட்ரெஸ் இருக்குது, அவனுக்கு முடியுது, இவனுக்கு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு வர்றான். அவனை பார்த்து கேட்குறான், ஓட்ட ட்ரௌசர் போட்டிருக்க, நீலாம் பேசலாமா அப்படின்னு அந்த வேடை சொன்னோடனே இருதயமே உடஞ்சி போச்சு. சின்ன பிள்ளை இருதயத்தை உடைச்சிருச்சு. அப்படி யாராவது நீங்கள் ஏதாவது உடைச்சிருக்கீங்களான்னு பாருங்க. உங்கள் கண்ணு மேட்டிமையா இருக்கவே கூடாது. அவர் உயர்ந்தவராக இருந்தும் உங்களையெல்லாம் பார்க்கவே கூடாது. உங்களை பார்த்தாலே காரி துப்பிடணும். அப்படித்தான் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம பாவிகளும் பிரதான பாவிகள். ஆனால் அவர் இறங்கி வந்து உங்களோடு கூட இருந்து உங்க பக்கத்தில் இருக்காரு. அவர் எவ்வளவு இறங்கி வந்திருப்பாரு. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இறங்கவே மாட்டோம். பார்வையெல்லாம் மேட்டிமை. பெரிய தொழில் இருந்தால் சிறு தொழிலுக்காரன் அப்படிப்பா, பெரிய வீடு இருந்தால் சின்ன வீடு உள்ளவன், சிறிய வீடு உள்ளவங்களை அப்படி, அழகு உள்ளவன் அழகு இல்லாதவன், படித்தவன் படிக்காதவன், அறிவுள்ளவன் அறிவில்லாதவன், ஆப்போசிட்டா குறைவுள்ளவனை ஃபுல்லா இருக்கப்பட்டவர்கள் அப்படி பார்ப்பவர்கள். அதுதான் பெருமை உள்ள ஒரு பார்வை. என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் மூணாவது பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுவதே. ஊராவிட்டு இதுல போறதே கிடையாது. ஊராவிட்டு பஞ்சாயத்துல நமக்கே ஊர்பட்ட பஞ்சாயத்து இருக்கு. பக்கத்து வீட்டு கதையை கேட்கறதுல ஒரு சந்தோஷம், அவனுக்கு கெடுதல் பண்றதுல ஒரு சந்தோஷம், இவன் அவனுக்கு கெடுத்து வர்றதுல ஒரு சந்தோஷம், இவனை பத்தி அவன்கிட்ட சொல்றதுல ஒரு சந்தோஷம். ஐயோ, சாப்பாடு இல்லாம கூட நம்ம ஆளுக்கு இருந்துரும். ஆனா இந்த குறை சொல்லாம அவங்களுக்கு பலனே இருக்காது. தேவனே நான் பலனற்று போனேன்னு சொன்ன மாதிரி குறை சொல்லாம பலன் இல்லாம போயிடுவாங்க. குறை சொல்ல முடியாம எனக்கு மிஞ்சின கர்மங்களில் நான் தலையிடுவது. எப்படி இருப்பாரா, நம்ம மத்தியில ஒரு குட்டி பையன் இருக்கான், மேஷாக்குடைய மகன். அவனை தான் எடுத்துக்க, அவன் அந்த வயசை தான் எடுத்துக்கட்டா சொல்றாரு. தாயின் பால் மறந்த குழந்தையை போல் நான் என் ஆத்மாவை அடக்கி அமர்ப்பேன். நீங்க வந்து யாரையாவது அவன் கெத்தா பார்த்தானா, யாரையாவது பத்தி அவன் சொல்லி கொடுத்தானா, அவனை பார்த்து கிள்ளி விடுங்களேன் அழுகுவான், அடுத்து சிரிங்களேன் அவன் சிரிப்பான். தாவீது சொல்றாரு, நானும் தாயின் பால் மறந்த பிள்ளையை போல என்னை அடக்கி, என்ற பெருமை இல்லை, என்ற இருமாப்பு இல்லை, நான் யார் விஷயத்திலையும் தலையிட மாட்டேன். என் வேலை உண்டு, என் உண்டுன்னு சிரிச்சா சிரிப்பேன், என்னை அடிச்சா அழுவேன். அவனோட பேச மாட்டேன்னு சொல்றதுக்கு அவன் ஞாபகத்திலேயே வச்சுக்கிற முடியாது, ஞாபகத்திலேயே வைக்க முடியாது. இவனா எனக்கு பகச்சுங்க, இவனையும் நான் கிள்ளி விடுறேன் பாரு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், அதான் தாயின் பால் மறந்த குழந்தை போல நான் என்னை அடக்கி அமர பண்ணுவேன். கஷ்டத்துல இருக்கிறவனையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார், இப்படி தன்னை தாழ்த்துறவங்களையும் கர்த்தர் நினைவு கூற உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் நம்மை நினைவு கூற உண்மையுள்ளவர். தாழ்மையில் இருக்கிற நம்மை ராஜாக்களோடு கூட கர்த்தர் உட்கார வைக்க போகிறார். இப்பொழுது நீங்க இப்படி இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறார், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல, நமக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது, அதை நோக்கி தான் நீங்க ஓடணும். நீங்க கண்ணை மூடினதற்கு பின்பாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய ராஜ்யத்தை உங்கள் கரங்களிலே கொடுக்க